நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலும் சுகமளிக்கும் மாத நிகழ்ச்சிக்கு நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் கூட்டி சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை. நீங்கள் நினைக்கலாம், அற்புதம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயமே நடந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அவ்வளோதான், புள்ளி வச்சாச்சு, இனிமேல் இந்த இதுக்கு ஒன்றும் போக முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற வேளையில் அதையே ஆரம்பமாக மாற்றக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த என்னை இயேசு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு ஊழியக்காரனாக 11 வருஷம் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். எனவே அந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏன்னா இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் ஒருவரால் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். இயேசு அற்புதம் செய்வார். அப்படியே தலைகளை தாழ்த்தி, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தி ஐயா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் இல்லெல்லாம் உம்முடைய கிருபை கொடுத்து, உம்முடைய பலனை கொடுத்து நீர் ஆண்டவரே ஆறுதல் தேற்றுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றீர். அப்பா, நீர் பலனற்றவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுகமளிக்குமாற நிகழ்ச்சியை நீர் நடத்தி கொண்டு வருகிறீர். நீ இதை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா. ஆண்டவரே, அநேகரை சாட்சிகளாக எழுப்பி இருக்கிறீர், அநேகருக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீர், அநேகருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கண்டு அதை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளோ ஒரு பாடலை பாடலாம்.
கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதான் நமக்கு பலன். சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவருடைய சமூகத்தில் வந்துட்டோன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். எங்கே மாறும்? அவருடைய சமூகத்தில் வந்தால் மாறும். எனவே அவர் மாற்றுவதற்கு முன்பாகவே நம்ம சந்தோஷமாக மாறிட்டோம்னா அவர் விரைவாக அவர் சுகத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோன்னா நீங்கள் இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட உதவியை பற்றி கேளுங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணிடுவாங்க மனசுக்குள்ளே, இவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க, அதனால் இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதே போல் தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். எனவே ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இந்த பாடலை பாடலாமா? மகிழ்ந்தேருங்கள் மகிழ்ந்தேருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்தேருங்கள், மகிழ்ந்தேருங்கள் மகிழ்ந்தேருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்தேருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார், எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே, இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார், பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றி, தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார், கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே, இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ந்து வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கலாம், பல பாடுகளோடு துக்கங்களோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வேதனைகள் உங்களை அதிகமாக படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வேதனை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். வேதனைகள் எல்லாம் இயேசு அறிந்தவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வேதனைப்பட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் 30 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் ஒரு மனிதனைப் போல 30 ஆண்டுகள் இருந்து 3.5 ஆண்டுகள் கர்த்தருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்து அவர் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனவே அவருக்கு மனுஷர்களுடைய வேதனைகளை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கும், ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்,
ஒரு குடும்பத்தில் சமாதான குலைச்சலை உண்டாக்கக்கூடியது என்ன காரியம், ஒரு குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கும், எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு ஊழியத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதில் 24வது வசனம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். இயேசுவினுடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் உடையவர்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான வேதனைகள் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வேதனைகளோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் வியாதி மூலமாக இருந்தாலும் சரி, பிசாசு மூலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகளாக இருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார், சுகப்படுத்தினார், விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறார், வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்படி எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் நமக்கு இருக்கு, யாருடைய வேதனைகளை இயேசு சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்கிறார். மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படி இந்த ஸ்திரீ இயேசுவினிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாள், உன் வேதனையை நீங்கி சுகமாயிரு. அப்படி இவளுக்கு இருந்த வேதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவள் 12 வருஷமாக 25 வாசிக்கிற, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 26வது வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அவளுக்கு 12 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக இயற்கையாக ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு உள்ள வழிபாடுகள் என்றாலும், ஏற்கனவே பெண்களுக்கு உண்டான அந்த பெரும்பாடுகள் தான், அந்த மாதவிடாய் காலம்தான். ஆனால் அவளுக்கு அதன் மூலமாக 12 ஆண்டுகள் வேதனைப்படுகிறாள். 1 நாள் 2 நாள் அல்ல, 12 ஆண்டுகள். அந்த காலத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் வெளியில் வரக்கூடாது. அப்போ வீட்டிற்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டும். ஆண்கள் இருக்கிற பகுதியில், மற்ற இருக்கிற பகுதியில் வரக்கூடாது. அவள் தீட்டுப்பட்டவளாக இருக்கணும். அப்போ யாருக்கு முன்பாகவும் வராமல் ஒரு இடத்துல முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். இன்னும் அந்த காலங்களில் அவர்களுக்கு வயிற்று வேதனை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 5 நாட்கள் 10 நாட்களுக்கு முன்பாக இருந்தே வயிற்று வேதனைகள். ஏன்னா நிறைய ஜெப குறிப்பு வரும், இதன் மூலமாக நான் வெகு பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஜெப குறிப்புகள் அநேகம் வரும். அப்போ அது நிமித்தமாக 12 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் இந்த காலகட்டத்தில் அவளுக்கு அவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டு இருப்பாள் என்றால் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். 12 வருஷம் அவ்வளவு வேதனையோடு அவள் இருந்து கொண்டு இருக்கிறாள். இன்னும் உதிரப்போக்கு அதிகமாக போனது நிமித்தமாக ரத்தம் குறைவதற்கும் சான்ஸ் இருக்கு. அப்படி ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, கொஞ்சம் குறைஞ்சாலே உடனே தலை சுற்று,
இன்னும் பல காரியங்கள் சரீரத்தில் வந்துடும், பலவீனங்கள் சரீரத்தில் வந்துடும். இவளுக்கு 12 வருஷமா இருந்துச்சுன்னா அப்போ அதன் மூலமாக பலவீனம் எவ்வளவு பலவீனப்பட்டு போயிருப்பாள். அதில் பலவீனப்பட்டு போயிருப்பாள். ஒன்று அவளுடைய வெளியில் வர முடியாத சூழலை நிமித்தமாக ஒரு வேதனை, இன்னொன்று சரீரத்தில் உள்ள ஒரு வேதனை. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கு அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களால் மருத்துவர்களால் இங்கே போய் இந்த ஸ்கேன் எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக வைத்தியர்களிடத்தில் போய் அது நிமித்தமாக வேதனை, அலைச்சலின் நிமித்தமாக அங்கங்கே போகிறதுக்கு பிரயாணத்தில் நிறைய வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஏன்னா ரத்தம் இல்லையே, அதில் வேறு வயிற்று வேதனை. அப்போ இதன் மூலமாக பிரயாணத்தின் மூலமாக ஏற்பட்ட களைப்பு வேதனை அவளுக்கு, அதன் மூலமாக உள்ள வேதனை. அடுத்து வசனம் சொல்லுது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், தனக்கு என்னென்ன ஆஸ்திகள் இருந்ததோ, தன்னிடத்தில் எவ்வளவு பணம் இருந்ததோ அத்தனையும் செலவு செய்தாச்சு. அடுத்து ஆகாரம் புசிப்பதற்கு, உடனே மருத்துவர் சொல்லாங்க சத்தான ஆகாரத்தை புசியுங்கள். சத்தான ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு காசு எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு? பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அப்போ பணம் இல்லை, அது ஒரு பக்கம் வேதனை. அப்போ எத்தனை வேதனைகள் அந்த ஸ்திரீகளுக்குள்ளாக இருக்கு. 12 வருஷமா இத்தனை வேதனைகளோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி அந்த வேதனை நிமித்தமாக, அந்த பாடு கஷ்டத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானத்தையும் இழந்து போயிருக்கலாம். அதாங்க இயேசுங்க சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, பிரச்சனைகளோடு போக வேண்டாம், சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவங்க வீட்டில் சமாதான குலைச்சலும் உண்டாயிருக்கலாம். அவருடைய மனசு சமாதானம் இல்லாமல் இருக்கு. என்னுடைய கணவர் எனக்காக வேலை செய்திருக்கிறார், குடும்பத்திற்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், அல்லது அவருடைய முன்னோருடைய சொத்து கொஞ்சம் இருந்திருக்கும், இவ்வளவு தூரம் இருந்தது, அத்தனையும் எனக்காக செலவழித்தும் சற்றே கூட குணமாகலை. சரி, ஓரளவு சுகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூட சுகமாகலையே. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. நான் அங்கங்க அலைஞ்சதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் சுகம் கிடைச்சிருக்கணுமே, இதுலையுமே சுகம் கிடைக்கல. அப்போ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். அவ்வளவு வேதனையோடு வந்த சகோதரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும் சுகம் கிடைக்கும். அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம். ஏன்னா நான் தீட்டுள்ளவளாக இருக்கிறேன், நான் இயேசுவினிடத்துக்கு முன்பாக போய் நின்று அவரிடத்துல பேச முடியாது, அவரிடத்துல சொல்ல முடியாது. ஜனக்கூட்டத்திற்குள்ளாக நான் வந்ததே தவறு, ஜனக்கூட்டத்திற்குள்ளாக வரவே கூடாது, ஜனங்களுக்கு முன்பாக வரக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் யாருக்கும் தெரியாம வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டு நான் சுகம் பெற்றுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவள் வந்தவள். ஆனா இயேசு அவளை அழைக்கின்றார். அவளை அழைத்து அங்க சரீரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்ன நினைச்சது? 28வது வசனத்துல, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 29வது வசனம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசுனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயும் அவளுக்கு இருந்த உதிர ஊறல் நின்று போயிற்று. 12 ஆண்டுகளாக நிற்காமல் போய்கொண்டிருந்த அந்த உதிர ஊறல் உடனே நின்று போயிற்று. தான் ஆரோக்கியம் அடைஞ்சிட்டேன், நான் சுகம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அவள் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து அவளுடைய விசுவாசம் எல்லா தடைகளையும் உடைத்து வருகிறாள். நான் வெளியில வரக்கூடாது, அவள் தீட்டுப்பட்டவள்,
அதையும் தாண்டி அங்கு வசனம் சொல்ல ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, ஜன கூட்டத்துக்குள்ள யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல, என் சரீரத்தில் நான் இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவ்வளவு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டேன், மருத்துவர்களால் முடியாது, இயேசு இந்த இடத்துக்கு வந்துட்டு போய்கொண்டு இருக்கிறார், இந்த நேரத்தை நான் விட்டுட்டேன்னா இதுக்கு மேலே என்னால் சுகம் கிடைக்க முடியாது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் நான் இதால் பாடுபட போறேனோ, வேதனைப்பட போறேனோ, நான் ஏன் இந்த வேதனையோட இங்க இருந்து கொண்டு இருக்கணும், எப்படியாவது நான் செல்லணும்னு சொல்லி தடைகளை எல்லாம் உடைத்து இயேசுவனுடைய சரீரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சகோதரிக்கு 7 ஆண்டுகளாக நுரையீரல் பிரச்சனை, மூச்சு திணறல் வரும், காலை வேளையில் அந்த குளிர்ந்த காற்று பட்டாலே போதும் உடனே மூச்சு திணறல் வந்துடும், கூட்ட நெரிசலில் போய் நின்னாச்சுன்னா மூச்சு திணறல் வந்துடும். அதனால ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கூட அவங்க போவதை மிகவும் ஜாக்கிரதையாக போவாங்களாம், கூட்டத்துக்குள்ளே போகாதபடிக்கு வெளியிலே அப்படியே நின்றுப்பா இது பண்ணிட்டு வருவாங்களாம். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழலை, ஏசி காரில் பஸ்ஸில் போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அவங்க மாட்டி 7 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்போது சீட்டுக்கு கீழே ஒரு துண்டு பிரதி கிடந்திருக்கு. சரி உட்கார்ந்துருக்கோமே, என்னதுன்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாசிக்கும் பொழுது, வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா, பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டுமா அப்படின்னு சொல்லி போட்டப்பட்டது. உடனே அந்த துண்டு பிரதியை எடுத்து யாரோ கொடுத்திருக்கிறார்கள், யாரோ பார்த்துட்டு அப்படியே கீழே போட்டு போயிட்டாங்க. அவங்க என்னமோ போட்டு போனது எதுக்கு என்ன நினைச்சு போட்டாங்களோ தெரியல. ஆனால் அந்த தீமையிலையும் கர்த்தர் ஒரு நல்லதை பண்ணிவிட்டார். அதை இந்த சகோதரி எடுத்து வாசித்து, அப்போ இயேசு விடுதலை கொடுப்பாரா, இயேசு சுகத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இயேசுவை அறியாதவர்கள் தான், ஆனாலும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி இந்த இயேசுவின் இடத்துல கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி, இயேசுவே நீங்கள் வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும்னா, எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும்னா நான் போகிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, மூச்சுத்திணறல் பிரச்சனையிலிருந்து, நுரையீரல் பிரச்சனையிலிருந்து எனக்கு சுகம் வேண்டும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி இதில் போடப்பட்டு இருக்கிறதே, அதை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க சும்மா அப்படியே ஜபிக்க தெரியாது, சும்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் இதை சொன்னீங்க, இதை செஞ்சீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு மட்டும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிகிட்டே போனாங்க. போக மறுநாள் அதிகாலையில் எழும்பி, வழக்கமாக அதிகாலையில் எந்திரிச்சு வெளியில் வரமாட்டாங்களாம், ஆனால் வெளியில் எந்திரிச்சு குளிர் டைமில் எந்திரிச்சு வெளியில் போயிருக்கிறாங்க, மாடிப்படி ஏறிட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கூட மூச்சு எதுவுமே இல்லை. உடனே இவங்க வேகமாக மாடியில் ஏறி பார்த்துருக்குறாங்க, வேகமாக ஏறி இறங்கி இருக்கிறாங்க, மூச்சு திணறல் இல்லை. கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு எந்தெந்த நேரத்திலாம் அவங்களுக்கு அப்படி மூச்சு திணறல் வருமோ எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க, எதுவுமே இல்லை. உடனே இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த ஆலயத்துக்கு எப்பவும் போனதில்லை, ஒன்றும் செஞ்சதில்லை, ஆனால் அங்கே போய் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்க வயலில் தேங்காய் உண்டாம், அந்த தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு 10 தேங்காய் எடுத்து ஆலயத்தில் கொண்டு போய் முன்னாடி போய் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த போதகரையா கூப்பிட்டு, என்னம்மா நீங்கள் யார், ஏன்னா அவங்க இயேசுவை அறியாதவர்கள் என்று சொல்லி அவருக்கு தெரிந்து விசாரிச்சிருக்கிறார். விசாரித்த உடனே, ஐயா யார் என்னையாதுன்னு எனக்கு தெரியாது, ஒரு துண்டு பிரதி இப்படி இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்தேன், நான் இப்படி சொன்னேன், இயேசு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க அவர்கிட்ட பேசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஐக்கியமாகி சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை கேள்விப்பட்டேன். அப்போ இப்படிப்பட்ட
வியாதி கட்டுகளிலிருந்து இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். அவங்க வேற எதுவும் செய்யலை. துண்டு பிரதியை எடுத்து பார்த்துருக்குறாங்க. இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புகிறேன், அவ்வளோதான். அவங்க வேற ஒன்றும் செய்யலை. வேற எழுப்பி போய் வேற யார்ட்டையும் போய் ஜபிக்க போல எதுவும் சொல்லலை. அவங்களா துண்டு பிரதியை பார்த்துருக்குறாங்க, விசுவாசித்து கேட்டிருக்கிறாங்க. இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். எனவே இயற்கை உபாதையால் வந்த வேதனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும். ஏன்னா அந்த உதிர ஊரல் என்பது இயற்கையாக உள்ள காரியம். அதில் எல்லா பெண்களுக்கும் உள்ளது. அதில் இவர்களுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. அதே மாதிரி நுரையீரலில் இவர்களுக்கு பிரச்சனை வந்தது. என்ன காரியம் எதுவுமே தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒருவேளை போதை வஸ்துகளை பயன்படுத்தினா கிட்னி பாதிக்கும், கேன்சர் நோய் வரும். இப்போ நிறைய பேருக்கு வருது. யாருக்கு வருது? போதை வஸ்துகளை பயன்படுத்தாதவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லா நோய்களும், இருதய நோய் வருது. எல்லா நோய் எல்லாருக்கும் வருகிறது. அப்போ அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்றால் இயேசுவால நிச்சயம் கொடுக்க முடியும். அந்த சகோதரிக்கு 7 வருஷம் அந்த மூச்சுத்திணறல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவால முடியும் என்றால் நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அதிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க நிச்சயமாக முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம், சங்கீதம் 69, அதில் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 69:20 சொல்கிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நிந்தையின் நிமித்தமாக, அது நிந்தையான காரியங்கள் வந்தது நிமித்தமாக அது என்னுடைய இருதயத்தை பிளந்து எனக்கு வேதனையை உண்டாக்குகிறது. நிந்தையினால வருகின்ற வேதனை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு யாக்கோபு ராகேல் லேயாள் என்று 2 பேரை திருமணம் செய்திருக்கிறான். 2 பேருக்காக அவன் விரும்பினது ராகேலை. ஆனால் அவனுடைய தகப்பனார் மாற்றி கொடுத்து கடைசியில் லேயாள் ராகேல் என்று இருவரையும் திருமணம் செய்கின்றான். 2 பேரையும் திருமணம் செய்து கொண்டு அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அங்கு ராகேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதில் 23வது வசனம். ஆதியாகமம் 30:23 ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். அவள் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவள் திருமணம் செய்த அவளுடைய சகோதரி லேயாளுக்கு குழந்தை பிறக்கிறது. லேயாளுடைய வேலைக்காரி தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிறாள், அவளுக்கும் குழந்தை பிறக்கிறது. ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை மனைவியாக யாக்கோபுக்கு கொடுக்கிறார், அவளுக்கும் குழந்தை பிறக்கிறது. இவளுடைய கணவர் மூலமாக 3 பேர் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு மேல் குழந்தைகள் பெற்றுக்கொண்டே போகிறார்கள். ஆனால் இவளுக்கு மாத்திரம் குழந்தை இல்லை. எப்படி இருக்கும்? இப்ப என்னெல்லாம் பேசி இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த 3 பேரும் என்ன பேசி இருப்பாங்க? ஆபிரகாமுக்கு நடந்த காரியமும் அதே தான். சாராள் ஆகாரை கொடுக்கிறாள். ஆகாள் கர்ப்பவதியான உடனேயே நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உமக்கு இத்தனை வயசாகி போச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, இதுவரைக்கும் குழந்தை பிறக்கலாம், இனிமேலும் பிறப்பதற்கு சான்ஸே இல்லை
அப்படின்னு சொல்லி அற்பமாக எண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பெனினாள் அவளை அழ அழ வைத்து கொண்டிருக்கிறாள். இப்ப எவ்வளவு நிந்தை! ஒரு குடும்பத்துல இவளுக்கு 3 பேர் கணவரோடு இருந்து பிள்ளையை பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இவளுக்கு மாத்திரம் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல தான் அவள் தன்னுடைய கணவரிடத்துல கேட்கிறா. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்துல, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாததுனால எனக்கு நல்ல அழகு இருக்கு. ஏன்னா அவளை குறித்து வேதம் சொல்கிறது 29வது அதிகாரம் 18வது வசனத்துல 17வது வசனத்துல லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளமா இருந்தாள். ரூபவதியா இருக்கிறாள், அழகுள்ளவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட எனக்கு, அழகுள்ள எனக்கு, ரூபவதியாக இருக்கிற எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு மற்ற எல்லாம் நல்லா இருக்கு, கணவர் என் மேல பிரியமாக இருக்கிறார், எல்லாம் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குழந்தை இல்லை. அப்ப இது நிமித்தமா எவ்வளவு நிந்தை பட்டிருப்பா, எவ்வளவு அவமானங்கள் பட்டிருப்பா. அது அவளுடைய இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி 18 வருஷமா குழந்தை இல்லை. 18 வருஷமா குழந்தை இல்லாம, ஆனா அவங்க குடும்பத்தில் யாருமே குழந்தை இல்லை என்று சொல்லி அவரை புறக்கணித்தது கிடையாது. நல்ல பாசத்தோடு நேசத்தோடு தான் இருந்தார்கள். கணவரும் நல்ல சிநேகித்தார், மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே அவளை நன்றாக சிநேகித்துத்தான் செய்தார்கள். ஆனாலும் குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த உலகம் குழந்தை இல்லாதவர்களை எந்தெந்த இடத்துல ஒதுக்கி வைக்குமோ அதுல சரியாக இவர்களும் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். நாசுக்காக சொல்லி ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இந்த சகோதரி அங்கே எங்கும் போக சொல்லிடுவாங்க. ஆனா இவர்களுக்கு தெரியும் என்னை எதற்காக இந்த நேரத்தில் என்னை வேலை சொல்லுகிறார்கள். அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதற்கு முன்பாகவே ஒதுங்கிக் கொள்வார்களாம். ஆனாலும் அது அவர்களுக்கு மனதிற்கு வேதனையாக இருக்குமா. ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிக்கு இது குடும்பத்தாரில் கூட பிரச்சனை இல்லை, வெளியில எங்கேயாச்சும் போகும்பொழுது அவர்கள் டைரக்டாகவே இந்த சகோதரனுடைய பேரை சொல்லி நீங்க வா அப்படின்னு சொல்லி தனியே கூப்பிட்டு நீ முன்னாடி போகக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு, எல்லார் முன்னாடியும் சொல்லும் பொழுது எவ்வளவு நிந்தையா இருக்கும். இன்னும் எல்லாம் என்ன கேட்பாங்க, என்ன புழு பூச்சி இல்லையா, இப்படி வேணுக்கே தெரியும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. ஆனாலும் 10 பேர் முன்பாக வைத்து கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கும் 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 5 வருடம் கழித்து தான் ஒரு அழகான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த 5 வருடம் என்னிடத்தில் கூட அதிகமாக கேட்பது கிடையாது. ஏன்னா நான் சிஆர்பிஎஃப்ல இருந்ததுனால வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் லீவில் வருவோம், வந்துட்டு அப்படியே போயிடுவதுனால அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் என் மனைவி சொல்லி அதிகமாக வேதனைப்படுவார்கள். இப்படிலாம் கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்காங்க, இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி அழுவது உண்டு. அதுக்கப்புறம் தான் ஜபிக்க போய் ஜபத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்ப்பத்தின் கனியை. 5 வருடங்கள் கழித்து கிருபையாக கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போலதான் இந்த சகோதரிக்கு அவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு நிந்தையை சுமந்து அவ்வளவு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற சகோதரி இனி எங்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, இனி ஒரே ஒருவரால் மாத்திரமே முடியும். என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, எதுலையுமே சக்சஸ் ஆகலை. கடைசியில் ஒரே ஒரு முறை ஆண்டோடைய சமூகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி
ஒரு 40 நாள் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. 40 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா ஜெபிச்சிருக்கிறாங்க. வேற எங்கேயும் போகலை. கொஞ்ச நேரம் ஆலயத்துக்கு போவாங்களாம், ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது, மற்றபடி வீட்டிலேருந்து மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நல்லா ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 40 நாள் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதில் 26வது வசனம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் அதில் 26வது வசனம் சொல்லுகிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உடனே இந்த வார்த்தையை கொடுத்த உடனேயும் இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே, இதே தேசத்தில் தானே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த தேசத்தில் மலடும் கற்பம் விழுகிறதும் மலடும் இருப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். அடிக்கடி அபார்ஷன், நிறைய குழந்தை தங்கி நிற்பதே இல்லை. அதுதாங்க வேதம் சொல்லுது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. அப்போ என் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை எனக்கு இப்பொழுது மீண்டுமாக உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அப்போ இந்த தேசத்தில் இருக்கக்கூடியதில் நானும் ஒருத்தி தான். எனக்கு இத்தனை நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்திருக்கிறார்கள். 40 நாட்கள் முடிந்து அதுக்கு அடுத்த மாசமே அவர்கள் கன்சீவ் ஆகி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று அதற்கு அடுத்து ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறார்கள். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். 18 வருஷமாக மருத்துவம் மூலமாக எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் இறுதியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தது நிமித்தமாக அந்த காத்திருந்ததுக்கேற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நிந்தையின் நிமித்தமாக, இது மாத்திரமல்ல, அநேக நிந்தைகள் இருக்கு, அநேக நிந்தனைகள், நிந்தையான பேச்சுக்கள், நிந்தையான அவமானமான காரியங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். சரீரத்தில் உள்ள குறைகளை வைத்து பேசலாம். இப்படி பலவிதமான நிந்தைகளுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். எல்லா நிந்தைகளுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய நிந்தையினால் வந்த வேதனைகளை கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் அதில் 11வது வசனம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் பின்பாகம் சொல்கிறது, பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். பலனை சேர்க்கும் நாளிலே, அதாவது பலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்து எதற்காக ஒரு முயற்சி செய்கிறோமோ, ஒரு கடனை வாங்கி வீடு கட்டுவதற்கு ஆரம்பித்தால் கடனை வாங்கி எல்லாம் செய்து பணம் கிடைக்கக்கூடிய சூழலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடைகள் வந்து அந்த காரியம் நடைபெற முடியாமல் போய்விடும். இது இப்படிப்பட்ட காரியங்கள் பலனை சேர்க்கும் நேரம். நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த பலன் கூடி வரக்கூடிய நேரத்தில் தடங்கல்கள் ஏற்பட்டுவிடும். நிறைய திருமண காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. எல்லாம் பேசி எல்லாம் சரியாக வந்து கொண்டு இருக்கும். மணமகன் வீடு மணமகள் வீடு 2 வீட்டிலையுமே பார்ப்பார்கள், பேசுவார்கள், எல்லாம் கூடி சரி திருமணம் முடியக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாக, அல்லது ஏதாவது மணவாளனை குறித்தோ அல்லது மணவாட்டியை குறித்தோ ஏதோ ஒருவரை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை தெரியப்படுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்து அது நின்று போய்விடும். ஒரு அருமையான சகோதரி, அவர்கள் தங்களுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், அவங்க கணவர் இல்லை, தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள்.
படிக்க வைத்து கடன் வாங்கி கல்லூரி படிப்பை படிக்க வைத்து மேல் படிப்பையும் படிக்க வைத்தார்கள். இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு அந்த பையன் வேலைக்கு சேர்ந்தான். சென்னையில் வேலைக்கு சேர்ந்த உடனேயும் இந்த தாயார் நினைத்த காரியம், பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. இனிமேல் என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், பலன் கிடைக்கக்கூடிய நேரம். இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பையன் இன்ஜினியர் ஆயிட்டான், வேலை கிடச்சிருச்சு. இந்த வேலையை நிமித்தமாக அவன் பணம் சம்பாதித்து என்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விடுவான், என்னை நன்றாக பார்த்து கொள்வான், இனி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய வேளையில் அந்த சகோதரனுக்கு வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு கிடைச்ச உடனே தன்னுடைய தாயார் இடத்துல சொல்றாங்க, அம்மா நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன், வந்திருக்கு. உடனே தாயார் சொல்லியிருக்கிறாங்க, எப்பா இங்கேயே நீ வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர்ற, ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கிற, உடனே ஊருக்கு போயிடுறப்பா, இதையே என்னால் தாங்க முடியலை, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டன்னா நீ எப்போ வருவ, நினச்சா பார்க்க முடியாதே, வேண்டாம் தம்பி, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டாம், இருக்கிறது போதும்ப்பா, இன்னும் இத்தனை வருஷத்தில் நம்ம கடனை அடைச்சிடலாம், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோலாம் அடைச்சிடலாம், அதுக்கப்புறமா இருக்கிறதுல நீ திருமணம் செய்துட்டு நல்லபடியாக வாழ்க்கை வாழலாம் தம்பி, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தாயார் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த தாயார் இடத்துல, இல்லைம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டா உடனே அடைச்சிடலாம், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த தாயார் சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். சொன்ன உடனேயும் இவனும் சரிம்மா சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஊரார் சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம்மா உனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுடைய மனசு எப்படி மாறும்னு தெரியாது, இதால் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என் பையன் அப்படி கிடையாது, என் பையன் என்னைய பார்த்துக்கிடுவான், என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் தம்பி வேலைக்கு போயிட்டு, தம்பி கடன் இருக்குப்பா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னால் இனிமேல் வேலை செய்ய முடியாது, ஏன்னா நான் வேலை செஞ்சாலும் இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது, எனவே நீ தான்ப்பா இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா அடைச்சிருவேன், நான் கண்டிப்பாக அதை எப்படிம்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போனது முதல் பணம் 5 பைசா அனுப்பவே கிடையாது. ஒரு 3 வருஷம் கழித்து ஃபோன் வந்திருக்கு, அம்மா நாங்கள் திருமணம் செய்துட்டேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் மருமகளையும் உங்கள் பேரனையும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கிறோம். இந்த தாயாருக்கு வேதனை, தம்பி 3 வருஷமாக கடன்காரங்க நெருக்கிறாங்கப்பா, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லியும் அந்த மகன் கேட்கவே இல்லை, ஃபோனை அடுத்து ஃபோன் போடுறதே கிடையாது. பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற நேரத்தில் இல்லை அப்படின்னதும் இந்த தாயார், நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன், கணவர் இல்லாமல் என் பிள்ளை இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டானே, நான் இனி எப்படி நான் உழைச்சி இந்த கடன் அடைப்பேன். என் ஊரார் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா, நீ தான் கெடுத்துட்ட, உன் பிள்ளை குறித்து கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் அவ்வளவு சொன்னோமே, நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லி இவர்களை சொல்ல இந்த தாயாருக்கு வேதனை அதிகமாய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தற்கொலைக்கு நேராக போயிருக்கிறாங்க. போயிருக்கும் பொழுதுதான் வாங்கி மருந்து சாப்பிட்டாச்சு. மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க வழியில் நடந்து வந்திருக்கிறாங்க. நடந்து வரும்பொழுது மயக்கமாகி வாமிட்டாகி கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சகோதரர் அந்த தாயாரை பார்த்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிக்கொண்டே போட்டு ஜீவன் வந்துருச்சு. கர்த்தருடைய கிருபையால் பிழைத்து கொண்டார்கள். ஆனால் அழுகிறாங்க, யார் என்னை காப்பாற்றினார்கள்,
உடனே டாக்டர் மருத்துவர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சகோதரர் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, அவங்க சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கலைன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் இறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அது யார் அழைத்து வாங்க, யாருன்னு வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரி நன்றி சொல்வதற்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் கொண்டாந்து விட்டாங்க. இந்த சகோதரரை பார்த்து பயங்கரமாக திட்டி இருக்கிறாங்க. எதற்காக என்னை காப்பாற்றினீர்கள்? நானே தற்கொலை தானே செய்திருக்கிறேன், என்னை ஏன் காப்பாற்றினீங்க? உடனே இந்த சகோதரர் சொல்லியிருக்காரு, எதுக்கு நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்க? ஏன் தற்கொலை ஒரு முடிவு கிடையாது, எதனால் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த தாயார் இப்போ இந்த காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும் சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவை குறித்து சொல்லி, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு கிருபை செய்வார், உங்கள் மகனுக்காக ஜெபிப்போம், நிச்சயமாக உங்கள் மகன் திரும்பி உங்களோடு கூட வருவார் அப்படின்னு சொல்லி இளைய குமாரனுடைய ஓமையை சொல்லி இருக்கிறார்கள். இளைய குமாரன் எப்படி ஆஸ்தியில் பங்கை வாங்கி கொண்டு போனானோ அதே போல் உங்களிடத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க, வாங்கிட்டு கடன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் அங்கே சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அதையும் இதையும் ஒப்பிட்டு வைத்து அந்த சகோதரிக்கு சொல்லி, அந்த தாயாருக்கு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேற எங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போதகராக இருந்திருக்கிறார். தங்களுடைய சபையோடு கூட அங்கே இணைத்து அங்கே நீங்கள் இருங்க, நம்ம கடன் அடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விசுவாசிகளில் கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அத்தனை பேரும் இணைந்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள வட்டி எல்லாத்தையும் என்னென்ன செலுத்தணுமோ நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொறுப்படுத்து அவர்களுக்கு வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. கட்டிக்கிட்டே வந்து இவங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் கழித்து அந்த சகோதரர் இடத்துலேருந்து லெட்ரு வந்திருக்கு. அம்மா எங்கே இருக்கீங்க என்ன அதுன்னு அங்கே லெட்ரு போன உடனேயும் அங்கே கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்துலலாம் இவங்க இருக்கிறாங்க. உடனே அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி உன் மகன்கிட்ட வந்து லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து போட்டிருக்குறேன். உடனே அதுக்கு அடுத்து அங்கேருந்து இது பண்ணி இந்த மாதிரின்னு அந்த போதகர் பேசினதுக்கப்புறமா, இல்லையா நான் விடணும்னு சொல்லி, இல்லை திருமணம் செய்திருக்கிறேன், நான் நிச்சயமாக வீட்டுக்கு வருவேன், பாஸ்போர்ட் எல்லாம் இதை எடுத்தாச்சு, ஊருக்கு வரப்போகிறோம், ஊருக்கு வந்து 2 மாதம் இருந்துட்டு தாயாரோடு இருந்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி, முடிஞ்சால் எங்கள் தாயாரையும் நாங்கள் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசி அவங்க மனம் மாறி வந்து இருக்கிற எல்லா கடனையும் அடைத்து விட்டு அந்த தாயாரையும் கூட்டி போய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சபைக்கு போதகர்களுக்கு என்ன, அருகில் இருக்கிற யார் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு அங்கிருந்து அவங்க முடிஞ்ச அளவு, யாரும் இப்படி படிக்கிறதுக்கு எதுக்காவது உதவி கேட்டாங்கன்னா அங்கிருந்து பணம் அனுப்புவார்களாம். அந்த போதகர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த காரியத்தை சொன்னார். அப்போ இயேசு அப்படி கடினமான இருதயம், பலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மகன் போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இறங்கி மகனுடைய மனசை மாற்றி கொண்டு வந்தது போல, கடைசி நேரத்தில் பலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பலன் கிடைக்காம, கடன் இந்த இடத்துல வங்கியிலேருந்து எனக்கு பணம் கிடச்சிரும், அல்லது இந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடியது, இந்த திருமண காரியங்கள் ஒழுங்கு பண்ணக்கூடியது, எப்படிப்பட்ட காரியங்கள் தடங்கலாக இருந்து கொண்டு இருக்கிறதோ எல்லா தடங்களையும் கர்த்தர் இன்று உடைக்கப் போகிறார். எல்லாவற்றையும் உடைத்து இயேசு உங்களுக்கு இருக்கிற வேதனைகளை எல்லாம் மாற்றப் போகிறார். அந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்கிற பாடலை பாடும் பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்ப, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. எங்கள் விண்ணப்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்கள் பார்க்க செய்தி, முடவர்கள் நடக்க செய்தி, குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்கள் நடக்க செய்தி, ஐயா முடவர்கள் நடக்க செய்தி, ஐயா முடவர் நடக்க செய்தி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே,
இதோ உம்மை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. எத்தனை வேதனைகளோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயற்கை உபாதைகளால் வந்த வேதனைகள் நிமித்தமாக ஆண்டவரே பாடுகள் பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அந்த பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும்படியாக ஆண்டவரே, நிந்தையினால வந்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு நிந்தைகள் சுமந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, நீர் எல்லா நிந்தைகளையும் சுமந்து இருக்கிறீர் ஆண்டவரே. நிந்தை குறித்து நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நிந்தைகள் ஏற்பட்டது ஆண்டவரே. அதே போலப்பா ஒவ்வொருவரும் நிந்தைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நிந்தையான பேச்சுக்கள் நிமித்தமாக, நிந்தையான வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவரே இருதயம் நொறுகி போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவே உங்க பாதத்தில் வருகிறேன். எத்தனை குடும்பத்தில் மாமியார் மருமகள் ஆண்டவரே நிந்தையான பேச்சுக்கள், மாமியார் மருமகளை குறித்து, மருமகள் மாமியாரை குறித்து ஆண்டவரே நாத்தனாரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவே எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. இது நிமித்தமாக இருக்கிற வேதனைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு தகப்பனே விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. பலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவரே பலன் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அறுக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவரே வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேலையை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறாங்க, வீட்டை கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கிறாங்க. எல்லாம் கைகூடி வரக்கூடிய சமயத்தில் ஆண்டவரே தடைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. இது நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. திருமண காரியங்கள் தடைபட்டு போயிருக்கிறது. இது நிமித்தமாக வேதனை ஆண்டவரே. இயேசுவே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி வட்டிக்கு வட்டி செலுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. அது நிமித்தமாக நிந்தையான பேச்சுக்கள் ஆண்டவரே, கடன் வாங்க வருகிறவர்கள் வந்து வாசலில் நின்று அவ்வளவு அவதூறான நிந்தையான பேச்சுக்களை பேசக்கூடிய ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவே. அப்படி நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கடன் மீதால பாடுகள் பட்டு கொண்டிருக்கிற, வேதனைகள் பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா இயேசுவே. அவருடைய நிந்தையை மாற்றி அந்த வேதனையை மாற்றுவீராக. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால சுமந்து கொண்டிருக்கிற நிந்தையை தகப்பனீர் மாற்றுவீராக. அது நிமித்தமாக வருகிற வேதனையை மாற்றுவீராக. எல்லா வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எல்லா வேதனைகளில் நின்று விடுதலை கொடுத்து பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதி படுக்கைகள் மாறுவதாக. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மரண படுக்கைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இருதயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை மாறுவதாக. ஆண்டவரே, நுரையீரல்ல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அந்த பாதிப்பு மாறும்படியாக ஜெபிக்கிறேன். கிட்னி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கிட்னில கல் ஆண்டவரே, இன்னும் கிட்னில இன்ஃபெக்ஷன், இது போன்ற காரியங்கள் எல்லாம், யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக, அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். பித்தப்பையில கல் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அதிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.